Hi everyone. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப்ஸ். ஸோ குரூப்ஸ் அப்படின்னு இது வந்து அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரோட ஒரு மெயின் கான்செப்ட் வந்து குரூப்ஸ். இந்த குரூப்ஸ் தெரியறதுக்கு முன்னாடி பைனரி ஆப்ரேஷன், அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரோட பைனரி ஆப்ரேஷன்னா என்னன்னு தெரியணும். பைனரி ஆப்ரேஷன் பேசும்போது எப்போதுமே ஒரு நான் எம்டி செட் எடுத்துக்கணும். ஏன்னா எம்டி செட் எடுத்திங்கன்னா அதில் எலிமெண்ட்ஸ் இருக்காது, நம்ம எதுவும் பேச முடியாது. ஸோ யூ ஹாவ் டு டேக் நான் எம்டி செட். நான் எம்டி செட் அதுக்கு வந்து ஒரு பைனரி ஆப்ரேஷன். ஸ்டார்ன்றது நம்ம என்ன வேணா பண்ணலாம், ப்ளஸ் மைனஸ் சப்ராக்ஷன் எதுனாலும் ஸ்டார்ன்றது ஒரு ஆப்ரேஷன். ஆக்சுவலாக பைனரி ஆப்ரேஷன்னா ஜென்ரலாக யாராவது கேட்டாங்கன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன். பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்டாலே த ஒன் வேர்ட் ஆன்சர் இஸ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த பைனரி ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னா, ஸ்டார் இஸ் அ ஃபங்க்ஷன், எஸ் கிராஸ் எஸ் டு எஸ். எஸ் வந்து வாட், இட்ஸ் அ நான் எம்டி செட். எஸ்ன்றது என்ன, உங்களுக்கு நான் எம்டி செட். ஸோ இதில் வந்து இதோட கான்செப்ட் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், லைக் ஒரு செட்டுக்குள்ள நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஹோல் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க, 0 1 2 எக்ஸெட்ராஸ், ரைட், ஹோல் நம்பர்ஸ். இப்போது நான் என்ன பண்ணுவேன், ஒரு எஸ்ஸை வந்து எஸ் யூ கேன் ரைட் ஏ, ஒரு வேல்யூவை ஐ எம் டேக்கிங் 1, த அதர் வேல்யூ எஸ் ஐ எம் டேக்கிங் பி விச் இஸ் ஈக்குவல் டு 2, and I am taking S cross S tends to S. That is the concept. So I am going to do the addition, subtraction, whatever it is. So 1 plus 2 which is equal to 3. The 3 also should present in the same set. The question also you have to, questionும் செட்ல இருந்து தான் எடுக்கணும், ஆன்சரும் செட்டுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அதான் பைனரி ஆப்ரேஷன். ஓகேங்களா? தென் நம்ம என்ன சொல்லுவோம்னா, the image of any ordered pair a comma b of elements of S under star is denoted by a star b. இதான் பைனரி ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் குரூப். எதுவாக இருந்தாலுமே நான் எம்டி செட்டு தான். எம்டி செட்டுக்குள்ளே எதுவுமே பேச முடியாது எப்போதுமே. இப்போ என்ன பண்ணணும்னா, குரூப்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நான் எம்டி செட் எடுத்துக்கோங்க, அந்த செட்டுக்குள்ளே சம்திங் இருக்குது, ரைட். ஒரு நான் எம்டி செட்டு, அந்த செட்டோட நேமை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா ஜின்னு எடுத்துக்கிறோம் வித் பைனரி ஆப்ரேஷன். உங்களுக்கு தெரியும் பைனரி ஆப்ரேஷன்னா எஸ் கிராஸ், இட்ஸ் அ ஃபங்க்ஷன், எஸ் கிராஸ் எஸ் டு எஸ் டிஃபைன் அண்ட் இட்ஸ் ஆன் இட்ஸ் அ கால்டு குரூப். அதில் வந்து ஒரு 4 ஆக்சியம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். வாட் ஆர் த ஆக்சியம்? ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஷர். க்ளோஷர்னா என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணாலோ ஏ ப்ளஸ் பின்னாலும் சரி, ஏ ஸ்டார் பி எதுனாலும் அந்த வேல்யூ வந்து நமக்கு அந்த ஜிக்குள்ளே இருக்கணும். ஃபார் ஆல்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எந்த எலிமெண்ட் எடுத்தாலும், ஃபார் ஆல்னா என்ன அர்த்தம்னா, எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் அந்த எலிமெண்ட் எல்லாமே எங்கேருந்து தான் எடுக்கணும், நீங்கள் ஜிக்குள்ளே இருந்து தான் எடுக்கணும். அந்த ஜிக்குள்ளே இருந்து எடுக்கிற எலிமெண்ட்டோட மல்டிப்ளிகேஷன் ஜியில் இருக்கணும். இதுதான் க்ளோஷர். நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவும் அதே கான்செப்ட் தான். ஏபிசின்னு 3 எலிமெண்ட் ஜிக்குள்ளேருந்து எடுக்கிறீங்க. இந்த இடத்துல பியும் சியும் கம்பைன் பண்ணியிருக்கோம் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு ஏயும் பியும் கம்பைன் பண்ணுவோம். இதுதான் அசோசியேட்டிவ். நெக்ஸ்ட் ஐடென்டி. ஐடென்டினா ஐடென்டி எலிமெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு இருக்கும்னு நினச்சிக்கோங்களேன். வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன், அடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். எனக்கு வந்து அதே ஆன்சர் தான் வரணும். 5 வரணும்னா வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன்னா 0 போட்டிங்கன்னா ஆன்சர் 5 வரும். வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன் எனக்கு 5 வேணும்னா 1 போட்டிங்கன்னா ஆன்சர் 5 வரும். அப்போ எனக்கு என்னோட 5 வரணும் அப்படின்னும் போது வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷனில் எது ஐடென்டி எலிமெண்ட்? ஐடென்டி எலிமெண்ட் இஸ் 0. வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன் ஐடென்டி எலிமெண்ட் இஸ் 1. Always identity element is denoted by E. Okay. So A star E star A is also A for all A belongs to G. So the A எங்க இருக்கணும், Gல இருக்கணும். There exists an element. There exists an elementனா அதுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு ஐடென்டி எலிமெண்ட் இருக்கணும் அப்படின்றது தான் கான்செப்ட். நெக்ஸ்ட் இன்வெர்ஸ். இன்வெர்ஸ் அதே கான்செப்ட் தான். ஏயும் ஏ ஸ்டாரையும் பண்ணால் ஆன்சர் ஐடென்டி எலிமெண்ட் வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே 5 பார்ப்போம். நான் 5 கூட நான் என்ன பண்ணோன்னா -5 பண்ணால் எனக்கு என்ன வந்துடும், ஐடென்டி எலிமெண்ட் வந்துடும். அதே மாதிரி நான் 5 கூட ஒரு 1/5 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஐடென்டி எலிமெண்ட். அப்போ இன்வர்ஸ் ஆஃப் 5 வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன்னா 1/5, இன்வர்ஸ் ஆஃப் 5 வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன்னா -5. இதுதான் கான்செப்ட். ஓகே. It is called group. Now understood what is group? Group is nothing but closure, associative, identity, inverse. இந்த 4 satisfy பண்ணா group. So group ஓட condition என்னன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல இப்போ. So group is nothing but, once again I'll repeat, a non-empty set G with the binary operation star is defined on S is called a group if the following axioms S are satisfied. One is closure, second one is associative, identity, inverse. So this is the thing, right? So next வந்து
அபிலியன் குரூப். அபிலியன் குரூப்னா என்னன்னு அர்த்தம்னா அது குரூப்பா இருக்கணும். அந்த குரூப் கூட எக்ஸ்ட்ரா ஒரு கம்யூட்டேட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் அபிலியன் குரூப். அடுத்து வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இதுலயே செமி குரூப்னு ஒன்று இருக்கு. செமினா என்ன? பாதி. அப்போ ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா அது செமி குரூப். அடுத்து வந்து மொனாய்ட் செமி குரூப்னா ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா அது செமி குரூப். அடுத்து மொனாய்டுன்னு ஒன்று இருக்கு. மொனாய்டுன்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா மொனாய்டு. நெக்ஸ்ட் வந்து சப் குரூப்னு ஒன்று இருக்கு. சப் குரூப்னா என்ன அர்த்தம்னா அதுவும் குரூப் மாதிரி தான். ஒரு குரூப்ன்றது செட். குரூப்ன்றது ஒரு செட். அதுக்குள்ள நான் ஒரு சப்செட் எடுத்துப்பேன். அதை வேல்யூ ஹெச்ன்னு சொல்லிக்கிறேன். இந்த ஹெச்சும் குரூப்போட 4 ப்ராப்பர்ட்டிஸையும் 4 ஆக்சியம்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இது வந்து சப் குரூப். புரியுதா உங்களுக்கு? செமி குரூப்னா பாதி, செமின்றது பாதி, குரூப்ல பாதி. அப்போ ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா செமி குரூப். மொனாய்டுனா ஃபர்ஸ்ட் 3 கண்டிஷன். சப் குரூப்னா குரூப்ல இருந்து ஒரு சப்செட் எடுக்கணும். அந்த சப்செட்டும் 4 குரூப்போட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது வந்து நம்ம சப் குரூப்னு சொல்லுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் அபிலியன் குரூப். அபிலியன் குரூப்னா என்னன்னா லைக் குரூப்பு அந்த 4 ஒர்க்கு அதை தவிர கம்யூட்டேட்டிவ்லாவும் கூட சேர்ந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது அபிலியன் குரூப். ஓகே, அடுத்து நம்ம இப்போ குரூப்போட கான்செப்ட் ஓரளவுக்கு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ரிங்குனா என்னன்னு பாருங்க. ஸோ இந்த ரிங்குன்றது என்னன்னா அதே கான்செப்ட் தான். 6 with respect to addition, with respect to multiplication is said to be a ring with binary operation. ப்ளஸும் மல்டிப்ளிகேஷனும் டாட்டும் பைனரி ஆப்ரேஷன். இது என்னவா இருக்கணும்னா வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன்ல அபிலியனா இருக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன்ல செமி குரூப்னா ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன். வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன்ல அபிலியன். செமி குரூப்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இந்த 3 விஷயத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணா ரிங். இப்போ புரியுதா உங்களுக்கு? ரிங்குனா என்ன? 3 கண்டிஷன். ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன்ல அபிலியன், வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன்ல செமி குரூப், அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இது 3 சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இது பேர் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன், ரிங். ஓகே, அடுத்து இன்டெக்ரல் டொமைன். இன்டெக்ரல் டொமைன்னா கம்யூட்டேட்டிவ் ரிங்னா அந்த கம்யூட்டேட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை பண்ணும் வித் ஐடென்டி அண்ட் வித்தவுட் ஜீரோ டிவைசர். ஐடென்டி இருக்கணும் ஆனால் ஜீரோ டிவைசர் இருக்கக்கூடாது. இது பேர் இன்டெக்ரல் டொமைன். நெக்ஸ்ட் ஃபீல்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே கம்யூட்டேட்டிவ் ரிங் எடுத்துட்டு வித் ஐடென்டி எலிமெண்ட் with each every non-zero element has multiplicative inverse. ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் non-zero element ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸும் இருந்துச்சுன்னா அதான் ஃபீல்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 1/5 மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ஒரு ரிங்கு வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது ஃபீல்டு. சப் ரிங் அதே கான்செப்ட் தான், அந்த சப் குரூப் கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட்டு ரிங்காக இருக்கணும். அந்த ரிங்குக்குள்ளே நீங்கள் ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா அது வந்து ரிங்கோட கான்செப்ட் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதான் சப் ரிங். ஓகே, அடுத்து ரிங் ஹோமோமார்பிசம். இது வந்து இட்ஸ் அ ஃபங்க்ஷன். அதில் வந்து நம்ம 2 விஷயம் பேசுவோம். இந்த இடத்துல ப்ளஸ் ஸ்டார், டைரக்ட் ப்ளஸ் ஸ்டார். ஸோ அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம்னா FA ப்ளஸ் ஆர்டினரி ப்ளஸ் B ஈக்குவல் டு FA. 2 விஷயம் நம்ம இந்த இடத்துல பேசியிருக்கோம். ஒன்று வந்து ப்ளஸ், இன்னொன்று டைரக்ட் ப்ளஸ். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்கள் ஹோமோமார்பிசம் எழுதுவீங்க. அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும்னா ரிங்கில் இருக்கும். இதுவே குரூப்பாக இருந்துச்சுன்னா குரூப்பில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.